அமைச்சரவையில் சில இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. துரைமுருகனுடைய இலாக்காக்கள் ரகுபதிக்கோ, ரகுபதியோட இலாக்காக்கள் துரைமுருகனுக்கோ மாற்றப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஏன் சோக கதையை கேளு தாய்க்குலமே. இந்தோனேஷியாவில் நிலக்கரி சுரங்கங்கள்லாம் வந்து நிறைய அந்த வியாபாரத்தில் பல ஆயிரம் கோடிகள் டர்ன் ஓவர் பண்ணவன். எனக்கு தெரியும் எந்தெந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இந்தோனேஷியாவில் என்னென்ன பினாமி பேரில் நிலக்கரி சுரங்கங்கள் வாங்கினார்கள், வைத்து கொண்டிருக்கிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள்ங்கிறதெல்லாம், அதாவது தமிழ்நாடு உட்பட. இப்போ இந்த இடத்துல நான் வந்து குறிப்பிட வேண்டியது வந்து முக்கியமான ஒரு செய்தி இருக்குது. தகவல் வெளியில் உலா வருது. தந்தைக்கும் மானுக்கும் பிரச்சனை. முதல்வர் ஸ்டாலினுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் உள்ளுக்குள் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு. ஆனால் முதல்வரே படிக்கிறார். ஏன்னு கேட்டால் கடைசி நிமிஷம் வரைக்கும் உதயநிதி வராரா வரலையான்றது மற்ற அமைச்சர்களுக்கு தெரியாது. தெரியக்கூடாதுன்னு சீக்கிரட்டாக அது சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டு, ஏன்னா நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னாலே அது உடனே பரவிடும். அப்போ அவரே படிக்கிறாரு. அப்போ அங்கேயே ஏதோ பிரச்சனை ஆரம்பம். நீங்கள் சீனியர்லாம் கம்ப்ளீட்டாக ஒதுக்கி விட்டா எல்லாரும் தனியாக போய் கட்சி ஆரம்பித்தா கூட பரவாயில்ல. வைகோ தனியாக போய் கட்சி ஆரம்பித்தார். ஏதாவது கடைசியில் எங்கே வந்து நிற்கிறார் அவர்? அதே திமுக வைகோ என்னை கொலை செய்ய சதி செய்கிறார் இலங்கையில் உள்ள சில ஈழத்தமிழர்கள் மூலம்னு சொல்லி கருணாநிதி பேசினார். இப்படி சில குழப்பங்கள் அங்கே இருக்கு. இந்த குழப்பங்களுக்கு நடுவில் இவரை துரைமுருகனை வந்து பொதுச் செயலாளராக வைத்து சப்போஸ் அவரை கைது பண்றாங்க, கைது பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் போல இருக்கு. பொதுச் செயலாளராக வந்து உதயநிதியை கொண்டு வர வேண்டும் என்று கிச்சன் கேபினெட்ல வந்து கொஞ்சம் வற்புறுத்துறாங்க. ஸ்டாலினா உதயநிதியா? இதுதான் இப்போ பிரச்சனை வந்து KN நேரு வர்சஸ் ஸ்டாலின் குடும்பம் அப்படி இல்லை, ஸ்டாலின் வர்சஸ் உதயநிதி. வள்ளுவமலை காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. அமைச்சரவையில் சில இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. துரைமுருகனுடைய இலாக்காக்கள் ரகுபதிக்கோ, ரகுபதியோட இலாக்காக்கள் துரைமுருகனுக்கோ மாற்றப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஏன் சோக கதையை கேளு தாய்க்குலமே. அந்த கதை தான் இப்போ துரைமுருகன் கதை. அவர் வந்து பாவம் இது செய்தியை கேள்விப்பட்டோன்னா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டார். அப்போலோ ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டார். 86 வயது முதியவர். உடல் நலம் உண்மையிலேயே கூட அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம். நம்ம வந்து அதை கிண்டல் பண்ணலை. ஆனால் பொதுவாக அரசியல்வாதிகள் ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு போகிறதுங்கிறதும் ஒரு அரசியல் உபாயம்ங்கிறதுனால இதில் என்ன இந்த தகவலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை நிலவரம் என்னன்னு நமக்கு தெரியல. அவரை வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த அந்த கனிம வளத்துறை வழக்குலேருந்து விடுதலை ஆகிட்டார். முன்னால் வேலூர் நீதிமன்றமும் என்னமோ அதை வந்து அது உயர் நீதிமன்றம் வந்து திருப்பியும் வந்து அதை விசாரிக்கணும்னு அதை சமீபத்தில் எடுத்திருக்காங்க. 2 வழக்கு. அது பார்த்திங்கன்னா மணல் கடத்தல், இந்த கனிம வள கடத்தல். இந்த கரிகாலன் அதுதான் வந்து அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், குடியாத்தம் குமரன் அவருடைய கட்சியில் அவர்கிட்ட சிஷ்யராக இருந்தவரே வந்து இது வரைக்கும் மணல் கடத்தத்தில் மட்டும் 60,000 கோடி துரைமுருகன் குடும்பம் சேர்த்துருக்கு. எவ்வளோ? 60,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னார். அது பரபரப்பாக ஒரு வருடம் முன்னால் இருக்கும்னு நினைக்கிறேன் அது பேசப்பட்டது. அப்போ தான் வந்து கரிகாலன் ஒருத்தர், ரத்தனம்னு ஒருத்தர், ராமச்சந்திரன், இவங்க 3 பேரும் தான் வந்து அதாவது இப்போ வந்து மணல் கடத்தலில் கிங்ஸு தமிழ்நாட்டில். ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா ஆறுமுகசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அதுக்கப்புறம் படிக்காசுன்னு ஒருத்தர் இருந்தார். வைகுந்தராஜன் இருந்தார். ஒரு பீரியடில் மாறுற மாதிரி அது மாதிரி இப்போ வந்து இவங்க இந்த கரிகாலன் வந்து இவருடைய பையன் துரைமுருகன் பையன் கதிரானந்துக்கு லண்டனில் ஒரு பெரிய ஹோட்டல், ஒரு சொகுசு கார்லாம் வாங்கி கொடுத்ததாக செய்திகள், படங்கள்லாம் கூட வந்துச்சு. அது வந்து இது வந்துச்சு தகவல். ஏன்னா அரசியல்வாதிகளை பற்றிய தகவல்கள் வந்து எதையுமே வந்து நீங்கள் வந்து 100% உண்மைன்னு வந்து அதை எடுத்துக்க முடியாது, 100% பொய்ன்னு எடுத்துக்க முடியாது. அவங்கள கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. கடைசியில் ஒரு பினாமி பேரில் வச்சுருப்பாங்க. இந்தோனேஷியாவில் நிலக்கரி சுரங்கங்கள்லாம் வந்து நிறைய அந்த வியாபாரத்தில் பல ஆயிரம் கோடிகள் டர்ன் ஓவர் பண்ணவன். எனக்கு தெரியும் எந்தெந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இந்தோனேஷியாவில் என்னென்ன பினாமி பேரில் நிலக்கரி சுரங்கங்கள் வாங்கினார்கள், வைத்து கொண்டிருக்கிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள்ங்கிறதெல்லாம், அதாவது தமிழ்நாடு உட்பட, தமிழ்நாட்டிலேருந்து மட்டும்னு சொல்லலை, இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு நம்மளே வந்து ரோட்டில் 10 பேர் நடந்து போகிறான், தமிழில் 2 பேர் பேசிட்டு போகிறான்னு நம்ம உடனே அண்ணே எந்த ஊருங்க அப்படின்னு கேட்குறது ஒரு ஆர்வம் தானே. அது மாதிரி தமிழ்நாட்டில் இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் ஆர்வம் கூடுதலாக இருக்கும். அது மாதிரி துரைமுருகன் இப்போ வந்து இருக்காரு. இதை துரைமுருகனை சுற்றி உள்ள என்ன பிரச்சனைனா அவரை இலாகா மாற்றி சட்ட அமைச்சர் ஆக்கிட்டாங்க. சட்டம்ங்கிறது வந்து டம்மியான ஒரு பதவி. கனிம வளம்ங்கிறது 60,000 கோடின்னு குடியாத்தம் குமரன் சொல்கிறாருனாலே அது எவ்வளவு பவர்ஃபுல்லான பதவின்னு. இந்த கரிகாலன், ராமச்சந்திரன், ரத்னம் இதெல்லாம் தாண்டி இப்போ அவங்கள கொஞ்சம் டம்மி பண்ணிவிட்டு, இவங்களாம் துரைமுருகன் ஆட்சி, இவங்களை டம்மி பண்ணிவிட்டு சீர்காழிக்காரர் ஒருத்தர்
சீர்காழின்னா அது எந்த ஊர் உங்களுக்கு வந்து இப்போ ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் வரும். நம்ம முதல்வர் வந்து திருவாரூரை சேர்ந்தவர்னா முதல்வருடைய வீட்டில் வந்து அவங்கெல்லாம் வந்து சீர்காழியை சேர்ந்தவர்கள். நான் பொதுவாக சொல்கிறேன், இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, பொதுவாக சொல்கிறேன். அது சீர்காழியை சேர்ந்த யாரோ ஒருத்தருக்கு தான் வந்து இப்போ மணல் கான்ட்ராக்ட் மாற்றி கொடுத்துருக்காங்க, கொடுக்க போகிறாங்கன்னு நான் சொல்லுது பத்திரிகை செய்திகளை வைத்து சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம். சரி, யாரோ ஒருத்தன் எவன் கடத்தினா, எக்ஸு கடத்தினா நமக்கு என்ன, ஒய் கடத்தினா நமக்கு என்ன? மணல் கடத்தல்ங்கிறது சட்டவிரோதம். தமிழ்நாட்டின் வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ எங்கேயோ போகுது. இங்கே 700 ரூபா ஒரு டன்னுன்னு சொல்லி அரசுக்கு பணம் செலுத்தி விட்டு அது அங்கே வந்து 70,000 ரூபா, எப்படி 2 சைபர் அதிகம். ஒரு டன்னுக்கு எவ்வளவு லாபம் பாருங்கள். நடுவில் வந்து காவல்துறைக்கு அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து இப்போ லஞ்சம் கொடுத்துட்டு தான் போவாங்க, இந்த பக்கம் ஸ்டேட்லேயும் சரி அந்த பக்கம் ஸ்டேட்லேயும் சரி. இது ரொம்ப ரெகுலராக நடக்கிறது. ஆனால் 700 ரூபாய் அரசுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு டன் மணலுடைய விலை அங்கே போகும்போது 70,000 ரூபாய்னா அதில் எவ்வளவு பணம், மக்களுடைய பணம் கொள்ளை போகிறது. இது கனிம வளம். ஏன் வந்து ரகுபதினா, ரகுபதி வந்து புதுக்கோட்டையை சேர்ந்தவர். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனிம வளங்கிறதெல்லாம் புதுக்கோட்டை தஞ்சை பகுதியில், அதுக்கப்புறம் சிலது மதுரை மாவட்டத்தை சுற்றி தருமபுரி கிருஷ்ணகிரி இப்படி சில பாக்கெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில பகுதிகளில் தான் இந்த கனிம வளங்கள் மணல் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கின்றன, சுரண்டப்படுகின்றன. இருக்கிற இடத்துல தானே சுரண்ட முடியும். ஆமாம், அப்படி வந்து இருக்குது. அதனால் அவருக்கு அதை கொடுத்துட்டு இவரை வந்து டம்மி ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே வந்து துணை பொதுச் செயலாளராக இருந்த பொன்முடியை வந்து அந்த சைவ வைணவம்னு கொச்சையாக பேசினாருங்க எடுத்து திருச்சி சிவாவை அங்கே போட்டாங்க, அந்த இதில் போட்டாங்க. இதே மாதிரி இன்னும் துணை பொதுச் செயலாளருக்கு அப்போவே வந்து அவர் பொன் முத்துராமலிங்கம், அதுக்கப்புறம் ஏவா வேலு போன்ற இவர்கள்லாம் வந்து அது வேணும், அதாவது அந்த பதவியை தங்களுக்கு கொடுக்கணுன்னு. ஏன்னா அவங்க எல்லாருமே சீனியர். பார்த்தீங்கன்னா ஏவா வேலுவாக இருக்கட்டும், ஜெகத்ரட்சகன்லாம் வந்து ஏவா வேலுலாம் வந்து கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி இன்னைக்கு ட்ரெஷரர்னு சொன்னால் திமுகவுக்கான கட்சிக்கான, அதாவது கணக்கில் வராத செலவுகள் எப்படி செந்தில் பாலாஜி பண்ணுறாரோ ஒரு பீரியடில் வந்து ஏவா வேலு, அதுக்கு முன்னால் ஜெகத்ரட்சகன் கலைஞர் பீரியடில் இப்படிலாம் இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ ஜெகத்ரட்சகன், ஏவா வேலு, பொன் முத்துராமலிங்கம் ரொம்ப சீனியரான அமைச்சராலாம் இருந்தவர். இவங்கெல்லாம் போட்டி போட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் வருத்தம் இருக்குது கொடுக்கலன்னு, ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்னு. இப்போ இந்த இடத்துல நான் வந்து குறிப்பிட வேண்டியது வந்து முக்கியமான ஒரு செய்தி இருக்குது. தகவல் வெளியில் உலா வருது. தந்தைக்கும் மானுக்கும் பிரச்சனை, முதல்வர் ஸ்டாலினுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் உள்ளுக்குள் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு அப்படின்னு ஒரு தகவல் உலா. அவங்க 2 பேருக்குள்ளேயே கருத்து வேறுபாடு. ஆமாம், ஏன் வரக்கூடாது? அப்பா பையனுக்கு வரக்கூடாதா? ஏங்க அவுரங்கசீப் மோலாயா நீங்கள் சரித்திரம் படிச்சிருக்கீங்களா? சரித்திரத்தில் வந்து அவுரங்கசீப் வந்து அவங்க அப்பா ஷாஜஹானையே சிறையில் பிடிச்சி வச்சுட்டாரு. அண்ணனெல்லாம் வந்து வெட்டி கொண்டுட்டு, அண்ணன் தம்பி எல்லாரையும் வெட்டி கொண்டுட்டு அவர் ராஜாவாயிட்டார். அதனால் இவங்கெல்லாம் அப்படின்னு நான் சொல்லலை. புரியுது. அதாவது அரசு ஆட்சின்னு வரும்போது அந்த இடத்துல அண்ணன் தம்பி அப்பா அப்படின்னு நம்ம சாதாரணமாக ஒரு நம்ம நிலைமையில் வந்து நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அது வேறு மாதிரி விஷயம். அப்படிப்பட்ட இதில் தானேங்க ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் ஒத்து வராமல் தினகரன் அலுவலகம் எரிக்கப்படுற அளவுக்கு போனதோ, கிருஷ்ணன், ஆலடி அருணா போன்ற அது கொலைகள்னு சொல்லாமல், இல்லை ரோட்டில் வாக்கிங் போகும்போது தானே அவர் அருவாள் எடுத்து வெட்டிட்டாருன்னு கூட சொல்லலாம் நம்ம. ஏன்னா அப்படி தானே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கொலையில் வந்து யாருக்குமே தண்டனை வழங்கப்படலை. அப்படின்னா அந்த கொலை எப்படி நடந்துச்சு? கிருஷ்ணன் வாக்கிங் போகும்போது அவரே அருவாள் எடுத்துக்கிட்டு நாளா காணாமனான்னு வெட்டிக்கிட்டாருன்னு நம்ம சொல்ல வேண்டியதானே, சொல்லிக்க வேண்டியதான், ஆறுதல் பட்டுக்க வேண்டியதான். ஏன்னா கொலைன்னு சொன்னால் இவங்கெல்லாம் வந்து கொலையில் இல்லைன்னா இப்போ யாராவது ஒருத்தர் காரணமாக இருக்கணும்ல, யாராவது சொன்னாலும் யாருமே இல்லை. இப்போ யாருமே இல்லைன்னா அவர் எப்படி தான் செத்து போனார்? இத்தனை அருவாள் வெட்டி எப்படி நடு ரோட்டில் பட்ட பகலில் காலையில் வாக்கிங், ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஸோ இது ஆக ஒரே தாய்க்கு தந்தைக்கு பிறந்த அண்ணன் தம்பிக்குள்ளேயே எவ்வளவு பிரச்சனை. இப்போ அது அடங்கி அவர் கொஞ்சம் அரசியல்லேருந்து ஒதுங்கிட்டார் அழகிரி. அது இல்லாமல் இப்போ உதயநிதி அப்படின்னு சொன்னால் 3ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் வந்து மானிய கோரிக்கை, விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கையை இதில் தமிழ்நாடு இதில் சட்டசபையில் வரும்பொழுது அந்தந்த துறை, விளையாட்டுத்துறைனா துணை முதல்வரோட கண்ட்ரோலில் இருக்குது. அவர் தான் வந்து அதை கோரிக்கையை படிக்கணும். அன்றைக்கி அவர் வரவே இல்லை சட்டசபைக்கு. அவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உதயநிதி துணை முதல்வர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால நானே படிக்கிறேங்கிறாரு. வேறு யார்? விளையாட்டுத்துறைங்கிறது அப்படி ஒன்றும் பெரிய முக்கியமான துறை இல்லை, ஒரு நிதித்துறை மாதிரியோ தொழில்துறை மாதிரியோ முக்கியம் இல்லை.
அதை யாராவது ஒரு மந்திரியை கூப்பிட்டு படிக்க சொல்லியிருக்கலாம். என்ன எழுதி டைப் அடித்து வச்சுருக்காங்க, படிக்கணும், அவ்வளோதானே. அங்கே ஒன்றும் புதுசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் முதல்வரே படிக்கிறார். ஏன்னு கேட்டால் கடைசி நிமிஷம் வரைக்கும் உதயநிதி வராரா வரலையான்றது மற்ற அமைச்சர்களுக்கு தெரியாது, தெரியக்கூடாதுன்னு சீக்கிரட்டாக அது சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டு. ஏன்னா நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னாலே அது உடனே பரவிடும். அப்போ அவரே படிக்கிறாரு. அப்போ அங்கேயே ஏதோ பிரச்சனை ஆரம்பம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மே 3ஆம் தேதி அன்னைக்கு காலையில் மாவட்ட செயலாளர்கள் திமுக கூட்டம். இந்த கூட்டத்தில் வந்து தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுன்னு இருக்குது. அதில் தன்னரசு ஐ பெரியசாமி இருக்கார், அதாவது சீனியர்கள்லாம் இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின்னு இருக்கார். சமீபத்தில் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு 30-40 தொகுதிகள் வந்து இளைஞர் அணியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி மொத்தம் வந்து ஒரு 234 தொகுதினா ஒரு 50 தொகுதி நீங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குறதா வச்சுக்கிட்டா கூட ஏதோ ஒரு அது போக உள்ளதில் பெரும்பாலானவை ஒரு 150 தொகுதி அந்த மாதிரி அது நான் சொல்கிற வேட்பாளர் தான் போடணும். அதாவது ஸ்டாலின் சொல்கிற வேட்பாளர் இல்லாமல் உதயநிதி சொல்கிற வேட்பாளரை போடணும். அப்போ கிட்டத்தட்ட ஸ்டாலின் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டம்மி அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு யார் முக்கியமாக ஒரு 10-20 பேர் 30 பேர் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், அதை மட்டும் போட்டு கொடுத்துருவோம். ஆனால் இந்த சீனியர் யாரெல்லாம் வழக்கு கைது இந்த மாதிரி வரிசையில் இந்த இடி இவங்கெல்லாம் வந்து தள்ளி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டாலின் இது வந்து 2 பக்கமும் வந்து சரியாக தவறான்றதை விட நம்ம வந்து அதை பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உதயநிதி என்ன நினைக்கிறாரு, சீனியருக்கெல்லாம் கெட்ட பேர் இருக்குது, இவங்களை வச்சு நம்ம வந்து அரசியல் இந்த தேர்தலை சந்தித்தா நமக்கு பின்னாடி வரலாம். இளைஞர்கள் இதுவரை வந்து புகார் இல்லாமல் இன்றைக்கி இருக்கா, மறுபடியும் அமைச்சராக வந்தால் இப்போ இருக்கிற அமைச்சர் எல்லாமே ஒரு காலத்தில் புதுசாக வரும்போது நாங்களும் ஏதோ சொல்லுவாங்க, புது தொடப்பு கட்ட பிரமாதமாக பெருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி புது துணி போடும்போது வாசனையாக தான் இருக்கும். அது மாதிரி வந்து முதல்ல வரும்போது எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் போக போக கூட இருக்கிறவனே சொல்லிக் கொடுப்பான். அது வழக்கமான அரசியலில் வந்து சாதாரணமான விஷயம். அது மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே கெட்ட பேர் இருக்க மாதிரி இருக்கிறவங்களாம் ஒதுக்கிட்டு கொஞ்சம் பேர் ஒன்றும் ரிப்பேர் ஆகாத ஆட்களாக பார்த்து வைக்கணும்னு அவர் நினைக்கிறார். அது கட்சிக்கு ஒரு பலத்தை தரும். ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, அவரும் கட்சிக்காக தான் நினைக்கிறாரு. நீங்கள் சீனியர்லாம் கம்ப்ளீட்டாக ஒதுக்கி விட்டா எல்லோரும் தனியாக போய் கட்சி ஆரம்பித்தா கூட பரவாயில்ல. வைகோ தனியாக போய் கட்சி ஆரம்பித்தார், ஏதாவது கடைசியில் எங்கே வந்து நிற்கிறார் அவர். அதே திமுக அதாவது வைகோ என்னை கொலை செய்ய சதி செய்கிறார் இலங்கையில் உள்ள சில ஈழத்தமிழர்கள் மூலம்னு சொல்லி கருணாநிதி பேசினார். அப்படி கருணாநிதி என்னுடைய கல்லறையில் கூட நான் திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன வைகோ கடைசியில் இங்கே தான் ஸ்டாலினோட வேண்டிய வைத்து கொலை செய்ய முயற்சிக்கிறாருன்னு கருணாநிதி அப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. சொல்லி தான் அவரை நீக்கினார். சரித்திரத்தை எடுத்து பாருங்க. இவர் கள்ளத்தோணி ஏறி கட்சியோட அனுமதியும் இல்லாமல் கலைஞரிடமும் சொல்லாமல் ஈழத்தலைவர் பிரபாகரனை போய் பார்த்து சந்தித்து அவரோட 2 நாள் இருந்து லுங்கி கட்டிட்டு அவர் கூட சாப்பிட்டு உட்காந்து ஏதோ ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வந்தப்புறம் அதை அறிவித்தார். அப்போ வந்து என்னாச்சு, ஈழத்துக்காக வைகோ வந்து போராடுகிறார்ன்றது மட்டும் இல்லாமல் கருணாநிதிக்கு அப்புறம் வைகோ தான் திமுகவில் அப்படிங்கும்போது ஸ்டாலின் வந்து இளைஞர். அப்போ ஸ்டாலினுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம் வந்து வைகோவினால் தடைப்படும் அப்படின்றதுனால வந்து கருணாநிதி என்ன பண்ணார், ஈழத்துக்கு வந்து யார் கூடவோ சேர்ந்து சதி பண்ணி என்னை கொலை செய்வதற்கு வைகோ வந்து கொலை முயற்சி சதி செய்கிறார் என்ற சந்தேகம் எழுகிறது அப்படின்னு சொல்லி அவர் கட்சியை விட்டு நீக்கினார். இவர் வந்து என்னுடைய கல்லறையில் கூட திமுகவுடன் கூட்டணி சேர மாட்டேன்னு சொன்னார். இன்னைக்கு வைகோ எங்கே நிற்கிறாரு. ஸோ தனியாக பிரிஞ்சு போயிட்டா அது ஒரு விதம். ஆனால் பிரிஞ்சு போகாமல் உள்ளுக்குள்ளேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் தான் ரொம்ப டேஞ்சர். எல்லா இடத்துலையும் எல்லா கட்சிக்கும் அப்படி தான், திமுகவில் மட்டும் இல்லை. வெளியே போனவன் வந்து வெளியே போயிட்டான்னு தெரியும், உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு சேம் சைடு கோல் போட்டால் அதுவும் சீனியர்கள் எல்லாம் பழந்தின்னு கொட்டை போட்ட ஆட்சி. துரைமுருகனில் ஆரம்பித்து நான் பொதுவாக சீனியர்கள்னு சொல்கிறதுனால ஐ பெரியசாமி, ஏவாவேலு, இல்லை வந்து பொன்முடி, KN நேரு. ஏன்னா KN நேருக்கும் ஸ்டாலினுக்கும் அவ்வளவு பொருத்தம் சரியாக இல்லை என்பது முன்னாலேயே ஒரு தடவை வந்து நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல் விஷயமா ஏதோ கேட்டிங்களா, அதை மாப்பிள்ளையை பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு வந்து இவர் சொன்னார். ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது சொல்லும்போது அவர் KN நேரு வந்து அவர் என்னங்க கட்சியில் ஏதாவது பொறுப்பில் இருக்காரா, இல்லை ஆட்சியில் ஏதாவது பொறுப்பில் இருக்காரா, அவர் எதுக்கு நான் போய் பார்க்கணும், அதாவது சபரீசனை பார்க்குறதுக்கு. இல்லை அவரை பார்த்துருங்க, ஒரு வார்த்தை பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது தலைவரை எனக்கு பின்னாலேயும் 40 MLA இருக்காங்க ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்லிட்டு போனதாக செய்திகள் உண்டு. அப்படிலாம் KN நேரு சொன்னாருங்களா? இது நான் சொல்கிறேன், ஏதோ நான் மட்டும் சொல்லலை, இது பரவலாக உள்ள செய்தி. உண்மையிலேயே அவருக்கு பின்னால் 40 பேர் இருக்காங்களா இல்லையா எண்ணி பார்த்தா தான் தெரியும். 2வது தனியாக பிரிஞ்சு போகும்போது தான் திரும்பி பார்த்தா 4 பேர் இருக்கானா 40 பேர் இருக்கானான்னு தெரியும். இதெல்லாம் வந்து யதார்த்தங்கள்.
ஆனால் இந்த மாதிரி அதிருப்திகள் என்ன ஆகும்னா கண்டிப்பாக கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு தடையாகவோ முட்டுக்களாகவோ இருக்கும். திமுக மறுபடியும் வலிமையுடன் ஆட்சிக்கு வர முடியுமா அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் தடை கற்களாக இருக்கும். அப்போது சீனியர்களை வந்து அப்படி பகைத்து கொள்வது நல்லதில்லை வேட்பாளர் தேர்வில். அதே மாதிரி அவர் உதயநிதி என்ன சொல்கிறாரு, மாவட்ட செயலாளர்கள் அதுதான் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இப்போது இந்த மாவட்ட செயலாளர்கள் இதில் பேசும்போது 234 தொகுதி இவர் மயிலை எம்எல்ஏ மயிலாப்பூர் எம்எல்ஏ வேலு அவர்களுடைய இல்ல திருமணத்தில் 234 தொகுதியிலையும் ஜெயிப்போனா அது வழக்கமாக எல்லாரும் சொல்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் தோத்துட்டாங்கன்னா மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பை தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் தோற்றாலும் மக்கள் பணியில் என்றும் ஈடுபட்டிருப்போம். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் டயலாகு. எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு சீட்டை எடுத்து படிப்பாங்க. இது வந்து எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும், திமுகவுக்கு மட்டும் இல்லை எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். ஜெயிச்சா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, தர்மத்தின் வாழ்வை சோதுகவும் ஆனால் தர்மம் மறுபடியும் வெல்லும், இது ஜெயலலிதாவும் சொல்லியிருக்காங்க, இப்போ கருணாநிதியும் சொல்லியிருக்காரு. எல்லாரும் இதை அந்தந்த நேரத்துக்கு அரசியல்வாதிகள் பயன்படுத்தக்கூடிய பதங்கள் இவை. ஆனால் இப்போ என்னன்னால் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு மாவட்ட செயலாளர்லாம் வந்து யார் வந்து வேட்பாளருங்கிறத தலைமை தான் தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு யார் ஸ்டாலின் முதல்வர் சொல்கிறார். தலைமைனா யார், ஸ்டாலினா உதயநிதியா? தலைமைனா அந்த குடும்பம் தான், அதில் ஒன்றும் பெரிய சந்தேகம் இல்லை. துரைமுருகனோ ஐ பெரியசாமியோ KN நேருவோ தலைமைன்னு சொல்லிட போகிறாங்களா? அவங்க முடிவு பண்ணி மிஞ்சி போனால் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ஆள் ஒரு 4 பேர் ரெக்கமெண்ட் பண்ணால் 2 பேரை போடலாம், அது இருக்கலாம். ஆனால் தலைமை தான் முடிவு செய்யணும்னா இந்த தலைமைங்கிறது யார், ஸ்டாலினா உதயநிதியா? இதுதான் இப்போ பிரச்சனை வந்து KN நேரு வர்சஸ் ஸ்டாலின் குடும்பம் அப்படி இல்லை, ஸ்டாலின் வர்சஸ் உதயநிதி. ஸ்டாலின் வர்சஸ் உதயநிதினா ஏதோ 2 பேரும் வாள் எடுத்து சண்டை போடுறாங்கன்னு இல்லை, யார் வந்து ஆதிக்கம் செலுத்துவது, டாமினேட் பண்ணுவது, முடிவுகளை யார் எடுப்பது, இந்த இடத்துல ஒரு போட்டி இருக்குது. அந்த வகையில் ஸ்டாலின் வர்சஸ் உதயநிதி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, யார் வேட்பாளர் நான் தான் முடிவு பண்ணுவேன்றார். யார் கட்சி தலைவர், முதல்வர் ஸ்டாலின். அது இயல்பான ஒன்று. உதயநிதி வந்து இல்லை அதெல்லாம் இல்லை நான் தான் வெளிப்படையாக சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, மாவட்ட செயலாளருக்கு நீங்கள் தொகுதிகளை கொடுக்குறது 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட பொறுப்பாளர்னு போடணும், எல்லா பவரையும் மாவட்ட செயலாளர்கிட்ட கொடுத்துடக்கூடாது. இப்போ என்ன ஆகும், மாவட்ட செயலாளர் ஒரு ஆளுன்னு வச்சுங்க, ஒரு உதாரணமாக வச்சுங்க, ஸ்டாலின் தேர்ந்தெடுத்தவர், தலைமையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மாவட்ட செயலாளர், விழுப்புரத்தில் பொன்முடி இருக்கார், ஒரு உதாரணமாக சொல்கிறோம். உதயநிதி வந்து 2 தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர்னு போடும்போது அவர் யாரையோ வந்து ஒருத்தரை போடுறாரு. இந்த பொன்முடின்றது ஒரு உதாரணம். அவருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் இந்த 2 தொகுதிக்கான பொறுப்பாளருக்கும் எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அநேகமாக இருக்காது. இது எல்லா கட்சியிலே இருக்கக்கூடிய உள்கட்சி அரசியல். நீங்கள் ஒரு உள்கட்சி ஊரில் வந்து இப்போ நீங்கள் ஒரு புதுக்கோட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அங்கே ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னு சொன்னால் அதே கட்சியிலேயே வந்து அந்த எம்எல்ஏவை பிடிக்காமல் எதிர்கோஷி ஒன்று இருக்கும். இது புதுக்கோட்டைன்னு சொல்லலை, எல்லா மாவட்டத்துலேயும் இது இருக்கும். எல்லா கட்சியிலையும் முக்கியமாக திமுக அதிமுகவில் காங்கிரஸில் பிஜேபிலையும் வளர்ந்து வர கட்சின்னா அங்கேயே அரசியல் வளர்ந்து இப்படி தான் வரும். காங்கிரஸில் ஏற்கனவே கேட்க வேணாம், சத்தியமூர்த்தி பவனில் 15 பேர் சேர்ந்தாங்கன்னா 16 கருத்துக்கள் வரும், இது வழக்கமான ஒரு விஷயம். இப்படி திமுக அதிமுகலையும் ஒரு இப்போ நீங்கள் திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா KN நேரு ஒரு குரூப்பு, அன்பில் மகேஷ் ஒரு குரூப்பு, 3வது அணி வந்து திருச்சி சிவா, 3 குரூப் இருக்குங்க அதே திமுகவில். ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது மாவட்ட செயலாளருக்கு ஒருத்தர், அந்த 2 தொகுதிக்கான பொறுப்பாளர் ஒருத்தர்னா இது பிரச்சனை வரும். அப்படிங்கிற இதில் வந்து ஸ்டாலின் வேண்டாங்கிறாரு, அப்படி போடக்கூடாது. இவர் வந்து அப்படி போட்டால் தான் ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாரு. 2 பேருமே கட்சி நலனுக்காக சொல்கிறார்கள் என்றால் கூட அவர்களுடைய கண்ணோட்டத்தில் பார்வையில் வித்தியாசம் இருக்கிறது, அணுகுமுறையில் வித்தியாசம் இருக்கிறது. அந்த விஷயத்தில் இவங்க 2 பேருக்குள்ளே வந்து பிரச்சனை. இப்போ இந்த மே 3ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு உதயநிதி அன்னைக்கு ஆப்சண்ட். ஏற்கனவே வந்து பொதுவாக வந்து பத்திரிகையாளர்கள் மத்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, உதயநிதி அவர்கள் வந்து காலையில் 11 மணிக்கு முன்னால் எந்த மீட்டிங்கும் யாரையும் பார்க்கறது இல்லை, இரவு நேரமாக அதாவது வெகு நேரம் கண் விழித்து படுக்கிறார். அது எதனால், என்ன கட்சி பணியா ஆட்சி பணியா இது என்ன பணின்னு நமக்கு தெரியல. எதனாலேயோ அவர் லேட்டாக படுக்கிறாரு, காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறாரு, அதனால் வந்து எல்லாரையும் 11 மணிக்கு மேலே தான் பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது தெரியல.
அது 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 தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் குழுவில் அவர் இருக்கார், 5 பேரில் ஒருத்தராக இருக்கார். அப்படி இருக்கும்போது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் வந்து உடம்பு சரியில்லைனா கூட ஒரு ஜலதோஷம் இருமல்னா, இப்போ எனக்கு கூட தான் இன்றைக்கி காலையில் ஜலதோஷம், நீங்கள் வந்து சார் வந்து பேசலாமா சார்னு நேற்று கேட்டபோது நான் வந்து ஜலதோஷமாக இருக்குது வரலன்னா, ஏதோ அவங்க சீரியஸான உடம்பாக இருந்தால் வராமல் இருக்கலாம். புரியுது. ஒரு சாதாரண இருமலாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் கூட பார்த்து 2 தடவை இருமுனீங்க. இப்போது அது வந்து இதெல்லாம் வந்து யதார்த்தமான விஷயங்கள் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு துணை முதல்வர்ங்கிற பொறுப்பில் இருக்கிறவர் ஒரு முக்கியமான ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு வராமல் புறக்கணிக்கிறார் என்றால் எங்கேயோ ஏதோ இடிக்குது. அன்னைக்கு மத்தியானமே வந்து முதல்வருக்கு பாராட்டு விழா, அந்த மாநில சுயாட்சி நாயகர் பாராட்டு விழாக்கும் வரல ஒரே நாளில். அந்த மே 3ஆம் தேதி காலையில் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் என்ன காரணம் சொல்லப்பட்டது வெளியே அப்படின்னா, அவர் நாகர்கோவில் போயிட்டு நாகர்கோவிலில் ஒரு ஸ்டாலின் ஒரு நிர்வாகி, மீனவர் அணி நிர்வாகி, அந்த நிர்வாகியுடைய இல்ல திருமணத்துக்கு போயிட்டு வந்தார், அதனால் அவருக்கு வர முடியலன்னு ஒரு சாக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அதே திருமணத்துக்கு அவரோட கூட போன அமைச்சர் கீதா ஜீவன், அதுக்கப்புறம் இவர் ஆர்எஸ் பாரதி அவர்கள், அதுக்கப்புறம் வந்து மனோ தங்கராஜ், நாகர்கோவில்லாம் அவர் வரல, அவர் பத்மநாபபுரம் தொகுதி தானே. இவங்கெல்லாம் அதே மாதிரி அந்த நாகர்கோவிலுக்கு போயிட்டு அன்றைக்கி தான் விடிகாலையில் தான் வந்திருக்காங்க சென்னைக்கு. அவங்க ஆனால் கரெக்டாக மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு வந்துட்டாங்க. அதே இதில் போயிட்டு பயணம் செய்து அதே நேரத்தில் திரும்பி வந்த உதயநிதியால் வர முடியலன்னா, இவங்க எல்லாரையும் விட வயசில் ஒரு சின்னவர். ஆமாம், ஒரு கீதா ஜீவனை விடவோ. ஆர்எஸ் பாரதியெலாம் சீனியர், 75 வயசு அந்த மாதிரி உள்ளவர். அதாவது என்ன சொல்கிறேன்னா, வரவில்லை, ஏதோ உடல்நலம் சரியில்லை என்பது வந்து ஏதோ அதில் சரியாக இல்லை. அப்போ காலையிலையும் வரல, மத்தியானமும் வரல. மே 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா அந்த பாரதிதாசன் அவர்கள், பாவலர் பாரதிதாசனுடைய விழான்னு சொல்லி ஒரு 3-4 நாளைக்கு கொண்டாடினாங்க. அன்றைக்கி தான் இறுதி நாள். அதில் ஒரு 5 புத்தகங்களுக்கும் என்னமோ வந்து விருது கொடுத்து ஏதோ பண முடிப்பெல்லாம் கொடுத்து எழுத்தாளர்களுக்கு ஏதோ கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்து முதல்வர் கலந்துக்கிறாரு, துணை முதல்வர் கலந்துக்கல. காரணம் எங்கேயுமே சொல்லப்படலை. இப்படி இருக்கும்போது எதுக்காக இது எங்கன்னா துரைமுருகன் கிட்ட வரோம் நம்ம. எங்கேனால் இப்போ வந்து பொதுச் செயலாளராக வந்து இவரை வந்து உதயநிதியை கொண்டு வர வேண்டும் என்று கிச்சன் கேபினெட்டில் வந்து கொஞ்சம் வற்புறுத்துறாங்க. பொதுச் செயலாளராகவே உதயநிதி வேணும். தலைவர் வந்து ஸ்டாலின், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பொதுச் செயலாளராக, ஏன்னா துரைமுருகனுக்கு 86 வயதாகிவிட்டது. இப்போ எதுக்காக அவரை சட்ட அமைச்சர் ஆக்கியிருக்காங்க? இப்போ இடிலாம் பிரச்சனை இன்னும் பெருசாகும். அடுத்த சில மாதங்களில் வந்து இந்த மணல் கனிம வள கடத்தல் விஷயமாக வரக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து விசாரணை தீவிரமாகும் போது அவர் அந்த இடத்துல இருக்க வேண்டாம். ரெண்டாவது, இவர் ரகுபதி சட்ட அமைச்சராக இருந்ததுனால, அவரும் அதிமுகலேருந்து வந்தவர் தான் ரகுபதி. அப்படி பார்க்க போனால் சேகர்பாபுலேருந்து எல்லாருமே வந்து வந்தவங்க தான். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கேயே சேகர்பாபு ஒரு பக்கம், செந்தில் பாலாஜி ஒரு பக்கம்னு அங்கே உள்ளுக்குள்ளே வந்து நிறையா உள்ளுக்குள்ளே குரூப் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது குழுக்கள் திமுகவில். சேகர்பாபு கிச்சன் கேபினெட்டுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர். அவங்க சொல்கிறத கொஞ்சம் அறநிலையத்துறைங்கிறதுனால அதில் ஒரு அவங்க ஈடுபாடு உள்ளவங்க, அது ஒரு காரணமாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ் வர்சஸ் ஒய் இந்த மாதிரி அந்த உள்குத்துகள் நிறைய இருக்கிறதா சொல்கிறாங்க. மா சுப்பிரமணியம் வந்து ஒரு கருத்து இதே இந்த இவங்க 2 பேருக்குள்ளே சொல்லும்போது, இவங்க அதாவது ஸ்டாலின் வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் இந்த கூட்டத்துக்கெலாம் வராது, இந்த 2 தொகுதிக்கு ஒரு இது போடணும்னு சொல்லும்போது, மா சுப்பிரமணியம் வந்து உதயநிதி சொல்கிறத வந்து ஆதரிக்கிற மாதிரியும், சேகர்பாபு வந்து இல்லை ஸ்டாலின் சார் சொல்கிறது தான் கரெக்டுன்னு, இப்படி அதாவது கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது, எந்த கட்சியிலையும், அதை பற்றி நம்ம சொல்லலை. பட் இப்படி சில குழப்பங்கள் அங்கே இருக்குது. இந்த குழப்பங்களுக்கு நடுவில் இவரை துரைமுருகனை வந்து பொதுச் செயலாளராக வைத்து சப்போஸ் அவரை கைது பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் போல இருக்குது. அதனால தானே அமைச்சரவையை மாற்றுறாங்க. ஆமாம், இலாக்காக்கள் மாற்றுறது, அதுதான் இலாக்கா மாற்றுறதே அதை எதிர்பார்த்து தான் மாற்றுறாங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி, பொன்முடி வரிசையாக வழக்குகள் வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த 3-4 மாதங்களில் இது தீவிரமாகும்னு ஏற்கனவே நம்மளே பேசியிருக்கோம். அந்த வகையில் வந்து இது ஒரு பொது செயலாளராக, ஒரு சீனியர் அமைச்சராக பார்க்கப்படுபவர் வந்து கைது அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் அவர் வயதை காமிச்சு பிணை வாங்கிட்டு வெளியே வருவார். அப்புறம் இலாகா இல்லாத அமைச்சராக இருக்கணும், அப்புறம் வந்து இலாகாவையும் பறிக்கணும். இதெல்லாம் அரசியல் நிகழ்வுகள்.
பொதுச் செயலாளராக அவங்க ஏன் வந்து உதயநிதியை போடலாம்னு சொல்கிறாங்கன்னா, பாக்கி யாரை போட்டாலும் இன்னொரு இடத்துல பிரச்சனை. இப்போ வந்து உதாரணமாக ஐ பெரியசாமி போடுறாங்க, சீனியர்னா அவர் சீனியரு. துரைமுருகனுக்கு அடுத்த சீனியர் அப்படின்னு சொன்னால் ஐ பெரியசாமி வரலாம், ஏவா வேலுவும் வருவார். இல்லை சேகர்பாபு மாசு மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜூனியர் அவங்க இவங்களை கம்பேர் பண்ணும்போது. இதில் இன்னொரு பிரச்சனை வந்து இதில் திமுகலேயே இப்போ துரைமுருகன் வந்து ஆரம்பத்துலேருந்து 60 வருஷமாக திமுகவில் இருக்கார். ஏவா வேலு, சேகர்பாபு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து வந்தவங்க. இப்போ இந்த எக்ஸ் அதிமுகன்ற ஒரு முத்திரை, அதுக்கப்புறம் சீனியர், சப் சீனியர், இப்படி அங்கே உள்ள வித்தியாசங்கள், அந்த அனுபவம், வயது, இதெல்லாம் வரும்போது கே நேருவை போட்டால் ஐ பெரியசாமி ஒத்துக்க மாட்டார், ஐ பெரியசாமி போட்டால் ஏவா வேலு ஒத்துக்க மாட்டார், ஏவா வேலுவை போட்டால் இப்படி ஒரு இதெல்லாம் எதுக்கு, நம்ம தம்பியே போட்டுருவோம், குடும்பத்துக்குள்ளேயே இருக்குமே. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவ்வளோலாம் பேசுகிறாங்களே தவிர யாருமே கனிமொழியை வந்து அவங்களும் எல்லாருக்கும் முன்னால் அதாவது துரைமுருகன் அளவுக்கு அவங்க வந்து இப்போ பொன்முடி இவங்க அளவுக்கு சீனியர் இல்லையே தவிர, உதயநிதியெல்லாம் பார்க்கும்பொழுது சீனியர் தான். மனோ தங்கராஜெல்லாம் பார்க்கும்பொழுது, கீதா ஜீவன்லாம் பார்க்கும்பொழுது கனிமொழி வந்து இன்னும் அரசியலில் ஏறத்தாழ அவங்களுக்கெல்லாம் சீனியர்னு சொல்லலாம். அவங்கள பற்றி அந்த நினைப்பே வரல. ஏற்கனவே துணை பொதுச் செயலாளர் கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க, கரெக்டு. பட் பொதுச் செயலாளர்னு வரும்போது இருக்கிற துணை பொதுச் செயலாளர் ஒருத்தர் தானே நீங்கள் போடுறது, ப்ரமோஷன் தானே. அதுவும் குடும்பத்தில் இருக்காங்கும்போது, இப்போ கனிமொழி குடும்பத்தில் இருக்கிறதுனால அவர்களுக்கு என்று ஒரு 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 பிடிப்பு இருக்கிறது கட்சியில், ஏதோ ஒரு வகை பிடிப்பு. அது வந்து ஒரு சாதி சார்ந்ததாகன்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு மாவட்டம் சார்ந்ததாகன்னு சொல்லுவாங்க, எப்படியோ ஒரு பிடிப்பு இருக்கிறது. கலைஞரின் மகள் என்பதில் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. அவங்க கலைஞரோட மகள் திகாரில் இருந்திருக்காங்கன்னா, அது ஏதோ ஊழல் கூட்டத்தில் இருந்தால் கூட அது ஏதோ சுதந்திர போராட்டத்தில் இருந்த மாதிரி பெருமையாக பேசுவாங்க, அதெல்லாம் வழக்கமான விஷயம். இப்போது என்னன்னால், இந்த ஏனோ தெரியல அவங்க பேர் அடிபடவே இல்லை, கன்சிடரேஷன்லேயே இல்லை அவங்க பேர். ஏன்னா அப்படி வந்தாங்கன்னா முதலாக திமுகவில் வந்து ஒரு பெண் பொதுச் செயலாளருங்கிற ஒரு பெருமை திமுகவுக்கு கிடைக்கும். நான் கனிமொழி வேணுமா, நான் வந்து கனிமொழி சப்போர்ட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொல்லுது என்னென்னால், இப்போ நம்ம போன இதில் பேசுகிறோம், இவங்க இப்போ இந்த போர், பாகிஸ்தானுடைய அந்த போரில் முன்னின்று அதை வந்து அந்த அறிவிப்புகள் செய்வது, அதெல்லாம் பண்ணது வந்து அவங்க ஒரு குரிஷின்னு ஒரு அம்மா, அதுக்கப்புறம் வியோமிகா சிங்குன்னு, இந்த 2 பெண்கள் தான். இந்த குரிஷிங்கிறவ இஸ்லாமிய பெண்மணி. அந்த அம்மா வந்து இப்போ விட்டா நம்ம ஆட்கள் கேட்டால் வந்து பெரியார் தான் படிக்க வச்சதுனால தான் வந்து அவங்க வந்து இந்த நிலைமைக்கு வந்தாங்கன்னு திராவிட ஸ்டாக்கில் உருட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க கொள்ளு தாத்தா வந்து ஜான்சி ராணி லட்சுமி பாய் அவங்க வந்து வெள்ளையருக்கு எதிராக போராட்டம் பண்ணும்போது அவர் வந்து தளபதியாக இருந்திருக்காரு. இஸ்லாமியர்கள், பட் இந்திய இஸ்லாமியர்கள், அந்த வகையில் நம்ம சகோதரர்கள். அவங்க வந்து ஜான்சி ராணினா எவ்வளோ வருஷம் முன்னால். அதுக்கப்புறம் இந்த இந்த குரிஷி அவங்க அப்பா தாத்தா எல்லாருமே ஆர்மியில் இருந்திருக்காங்க, இதில் இந்திய இராணுவத்தில் இருந்திருக்காங்க. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து எது எடுத்தாலும் வந்து அவங்களாம் அப்படி வந்தது காரணம் பெரியார் தான் அப்படின்னு ஒரு கதை சொல்லிடுவாங்க. இன்றைக்கி சூரியன் வந்தாலும் வெயில் அடித்தாலும் பெரியார் தான் காரணம், மழை பெஞ்சாலும் பெரியார் தான் காரணம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. எதுக்காச்சுறான்னா, இப்போ ஏன் வந்து இப்போ இந்தியாவில் வந்து ஆண்களே இல்லையா இந்த இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான போருக்கான அறிவிப்புகள் செய்வதற்கு? அது ஏன் வந்து மோடி அதை டாக்டிக்கலாக யூஸ் பண்ணுறாருன்னு சொன்னால், பெண்களின் பொட்டு அழித்து இப்படி வந்து ஒரு அராஜகம் நடந்திருக்கிறது. அப்போ பெண்கள் கையாலேயே அந்த பழிவாங்குதலை நடத்துகிறோங்கிறத உலகத்துக்கு சுட்டி காமிக்கிறதுக்காக அது ஒரு சிம்பாலிசம் சொல்லுவாங்க, அடையாளம். ஆண்கள்லாம் போய் போரிடாமல் வெறும் பெண்களாகவே போய் போரிட போகிறாங்களா? இல்லை. அந்த மாதிரி ஒரு முதலாக வந்து ஒரு கட்சியில் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு வந்து ஏன் கனிமொழிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியல. அதில் ஏதோ குடும்ப குழப்பங்கள் இருக்கலாம். நம்ம அதுக்கு மேலே ஏங்க அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் வரும்போதே வந்து பிரச்சனை இருக்கும்போது, ஒரே தாய்க்கு பிறந்த போதே பிரச்சனை இருக்கும்போது, இவர்கள் சிறிய தாயாருக்கு பிறந்தவர், அதனால் வந்து பிரச்சனைகள் இருக்கலாம். நமக்கு தெரியல அதை பற்றி. என்னன்னால் இப்பொழுது வந்து வெளியால் யாரையும் பொதுச் செயலாளராக வந்து கனிமொழிக்கு கொடுக்க வேண்டாம், இல்லை கொடுக்கக்கூடாது. கொடுத்தா குடும்பத்தில் பெரிய குழப்பம் வரும். இப்போ ஐ பெரியசாமி, துரைமுருகன் தான் பிரச்சனை, ஆனால் தான் இப்போ மாற்ற வேண்டிய சூழ்நிலை வருது. ஐ பெரியசாமியா, KN நேருவா, இல்லை இந்த மாதிரி இன்னும் சீனியர்வா, பொன்முத்துராமலிங்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த சீனியாரிட்டியில் வருவார். யாருக்கு
அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும். இதில் எக்ஸ் அதிமுகவா ஒரிஜினல் திமுகவா, வயது, அப்புறம் அந்த மாவட்ட வலிமை. இவர் எல்லாருமே குறுநில மன்னர்கள் தானே. இவர் பொன்முடி விழுப்புரம், அவர் ஏவாவேலு திருவண்ணாமலை, இவர் திருச்சி, இப்படி அவங்கவுங்களுக்கு ஒரு பகுதியை வச்சு குறுநில மன்னர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாமே எதுக்கு? ஆணியே பிடுங்க வேணாம், நம்ம தம்பியே உதயநிதியே வந்து பொதுச் செயலாளராக போட்டுவிடுவோம் அப்படின்னு வீட்டில் சொல்கிறாங்க. இல்லை ஒரு கருத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன, ஸ்டாலின் அதை மறுக்கிறார் என்றால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அவர் வந்து உதயநிதிக்கு எதிராக செயல்படுகிறார் என்ற அர்த்தத்தில் நம்ம சொல்லலாம். இவ்வளோ சீக்கிரம் வேணாம்னு நினைக்கிறேன். இவ்வளோ சீக்கிரம் வேணாம். ரெண்டாவது, விமர்சனங்கள் தேர்தல் சமயத்தில் அதிகமாகும். வீட்டில இருந்து இன்னொருத்தர் வந்து முக்கியமான பதவி. 2 விஷயத்தில் வரும். ஒன்று, இவங்களே தலைவர், இவங்களே பொதுச் செயலாளர், அப்போ பூரா கட்சி பூரா இவங்க தான் இப்படிங்கிற ஒரு விமர்சனம். இன்னொன்று, உதயநிதி இப்போ தான் அரசியலுக்கு வந்தார், வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்தார், அவருக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் இவ்வளோ வருஷமாக வந்து எம்பியாக இருக்காங்க, கனிமொழி அதே குடும்பத்தை சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்கல. 2 விதமாகவும் விமர்சனம் வரும். இந்த விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும். தேர்தலுக்கு அப்புறம் வேற மாற்றுறது, அது அடுத்த 5 வருஷம் பார்ப்போம். இப்போ வந்து அது வேண்டாம் அப்படின்னு ஸ்டாலின் சாரை வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள மறுப்பதாகவும், இதனால் வந்து வந்த கசப்பில் தான் 3ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த மீட்டிங்லாம் அவர் வரல, அவர் ஒத்துழைக்க மறுக்கிறார், இல்லை ஒத்துழைக்க அவருக்கு மனமில்லை, வருத்தத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த தகவல். என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே வந்து 2 பார்வையுமே அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. இதில் எந்த பார்வை வந்து ஜெயிக்க போகுது கட்சிக்குள்ள, குடும்பத்துக்குள்ள? ஏன்னா திமுகவை பொறுத்தவரை கட்சி வேறு குடும்பம் வேறுன்னு இல்லை, 2 ஒன்று தான். அதனால் வந்து கட்சி குடும்பம் இதில் வந்து எந்த பார்வை வந்து எந்த கண்ணோட்டம் வந்து வெற்றி பெறும், இறுதி வெற்றி பெறும்னு தெரியல. இதில் யார் வந்து இப்போ வந்து பலிகடாவாக வந்து ஆக்கப்படுகிறார் இல்லை ஆகிவிட்டார் அப்படின்னால் துரைமுருகன். இந்த டென்ஷன் வந்து ஆஸ்பத்திரி போகாமல் என்ன பண்ணுவார்? புரியுது. அதுவும் 86 வயசில். இதுதான் அந்த துரைமுருகனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சர்ச்சை. ஒரு கால் வந்து சரி பொதுச் செயலாளராகவே வச்சுருவோம், அதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வுன்னு போகும்போது பிரச்சனையை விட தீர்வு மோசமாக இருந்ததுன்னு வச்சுங்க, வியாதியை விட வைத்தியம் கொடூரமாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, வியாதியே பரவாயில்லன்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி துரைமுருகனே இப்போதைக்கு இருக்கட்டும், அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அன்னைக்கு முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லி இப்போதைக்கு பிரச்சனையை தற்காலிகமாக தள்ளி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் வந்து எனக்கு தெரிந்த இந்த அரசியல் நிகழ்வு இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு திமுகவில். போக போக அது என்னன்னு தெரிஞ்சு போகும். புரியுது. நடப்பு கால அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றி. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.